Realme GT Master Edition Flipkart unit நமக்கு வந்துருச்சு. ஸோ GT அப்படின்னு சொல்லும் போதே வந்து அவங்களுடைய பாப்புலரான X சீரீஸை வந்து கில் பண்ணிட்டு தான் இந்த GT சீரீஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ GT Master Edition அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது சிப்செட் Snapdragon 778ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புது சிப்செட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்குது, அதே சமயத்தில் X சீரீஸை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு GT சீரீஸில் என்னென்ன விஷயங்கள் இவங்க புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, அதோட இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மற்ற பிராண்ட்ஸ் போக்கோவாக இருக்கட்டும் இல்லைனா OnePlusஆக இருக்கட்டும் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஒரு வேளை சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சேனல். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட குவிக் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Realme GT Master Editionுடைய பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஷூ பாக்ஸ், செப்பல் பாக்ஸ் மாதிரி அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme Master Edition பெருசாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் ஃபீச்சர்ஸ் இருக்குது, சைடில் உள்ள என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ள எக்ஸ்ப்ளோரிங் த ஏஸ்தட்டிக்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு பெரிய கார்டு உள்ளே இருக்குது. இந்த கார்டுக்குள்ளே குவிக் கைட் அண்ட் சேஃப்டி கைடு இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக Realme GT Master Edition கவரில் ரேப் பண்ணியிருக்கு. ஸோ அதை அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக டிபியூ கேஸ் தான் இருக்கும், நல்ல குவாலிட்டி சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே டைப் சி கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் உள்ள பிளாக் சார்ஜர் உள்ளே இருக்குது. அதோட சிம் எஜெக்டர் டூலும் இருக்குது. ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபோன் அன்ராப் பண்ணிடலாம். நான் ஆர்டர் பண்ணது கிரே வாயேஜர். இந்த கலர் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரில் இருக்கிறதுனால பார்க்கணுன்னு ஆர்டர் பண்ணேன். இன்னும் 2 கலர்ஸ் இருக்குது, லூனார் ஒயிட் அண்ட் காஸ்மோ பிளாக். உங்களுக்கு ஃப்ராஸ்டட் கிளாஸ் பேக் பேனலோட வரும், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பிளாஸ்டிக் பேக் பேனல், பட் ஃபினிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ், மேட் ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மத்திய ஸ்கேட்ச் ஆகாது. ஒரு டிஃப்ரெண்ட் அவுட்லுக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அகைன் வந்து இது சப்ஜெக்டிவ் தான், ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காது. பட் ஒரு டிஃப்ரெண்ட் அவுட்லுக். கேமரா மாடல் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் கேமரா மாடல் மாதிரி போட்டு AI கொடுத்துருக்காங்க, ட்ரிபிள் சென்சார். அகைன் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். இந்த ப்ரைஸ்க்கு வந்து இவங்க மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், பட் பிளாஸ்டிக் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. கீழே வந்து 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அதே மேலே பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது, சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன், சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அகைன் இந்த சிம் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் சிம்மோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5G சிம் அண்ட் 4G சிம் நீங்கள் தாராளமாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியாது இதில். ஸோ டெடிகேட்டட் SD கார்டு இல்லாமல் வந்து டுவல் சிம்மோட கொடுத்துருக்காங்க. அகைன் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டிராகன் ட்ரெயில் ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அகைன் டிசைனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்பவே ஸ்லீக்காக இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இன்ஹேண்ட் ஃபீலிங்காக இருக்கட்டும், ஒன் ஹேண்ட் யூசேஜ் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. காம்பேக்டாக இருக்குது, சின்னக்கை வச்சிருக்கிறவங்க ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஸ்லீக் டிசைனோட கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 182 கிராம்ஸ் தான். அகைன் நீங்கள் டிசைன் அண்ட் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பேக் பேனல் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 25,999ல் அவைலபிளாக இருக்குது. அதே நீங்கள் ஃப்ராஸ்டட் கிளாஸ் பேக் பேனல் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக வாங்கணும் அப்படின்னா 2000 ரூபாய் அதிகம் கொடுக்கணும். ஏன்னா கிளாஸ் பேக் பேனல் உங்களுக்கு 27,999 தான் அந்த கலர் வேரியன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி 15,000லேயே கிளாஸ் பேக் பேனல் இருக்குது. 27,999 தான் உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனல் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏன் ரியல்மி இப்படி பண்ணாங்கன்னு தெரியல, பட் இப்படி தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் Realme GT Master Editionுடைய ஸ்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து இதோட சிப்செட் தான். ஏன்னா இது Snapdragon 778ல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் 5G சிப்செட், 6 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட், கிளாக் ஸ்பீட் 2.4 GHzல இருக்குது. ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த 768 இதுக்கு சக்ஸஸராக தான் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அகைன் மீடியாடெக் டைமென்சிட்டியோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 1100 1200 அளவுக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணும். அகைன் இதோட ஸ்கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிவைஸை வந்து நாட் சி, அதாவது Snapdragon 750 அண்ட் iqoo Z3 Snapdragon 768ஓட கம்பேர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஸ்கோர்ஸ். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு 3 lakhs 4 lakhs இருக்குது, இது வந்து 5 lakhs அளவுக்கு இருக்குது. அதே வந்து நீங்கள் மீடியாடெக் டைமென்சிட்டி 1200ல் இருக்கக்கூடிய போக்கோ F3 GT அண்ட் OnePlus Nordோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது OnePlus Nord 2 அளவுக்கு இருக்குது. போக்கோ F3 GTயும் உங்களுக்கு அதே அளவுக்கு இருக்குது. ஸோ நம்பர்ஸ் எல்லாம் ஓரம் வச்சுட்டு ரியல் டைமில் Snapdragon 778 எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கறதுக்காக பேட்டில் கிரவுண்ட் விளையாடினேன். இதில் செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HD அல்ட்ரா வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இதில் வந்து கேம் பிளே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, கலர்ஸும் ரொம்பவே நல்லா
இருக்குது, கிராஃபிக் ரெண்டரிங் நல்லா இருக்குது, லேகே கிடையாது. அடுத்தது ஆஸ்பால்ட் விளையாடி பார்த்தேன், அதுவுமே வந்து உங்களுக்கு கிராஃபிக் கேம் தான், இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த லேகுமே இல்லை. அதோட ஹை ஹேண்ட் கிராஃபிக் கேம் கென்ஷன் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ செட்டிங்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஸ்மூத்துன்னு காட்டுது. நீங்கள் மீடியம் செட் பண்ணால் கூட ஓவர் கிளாக்ட் அப்படின்னு காட்டுது. ஸோ ஸ்மூத்தில் தான் விளையாடி பார்த்து உங்களுக்கு தெரியும் கிராஃபிக்ஸ் எவ்வளோ தூரம் அதை ட்ரைவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி. அந்த கேம்லையுமே வந்து லேக் இல்லை, உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் உங்களுக்கு ஆனால் கென்ஷன் இம்பேக்ட் விளையாடும் போது வந்து நீங்கள் ஃபோன் வந்து வார்ம் ஆகிறத பார்ப்பீங்க. கென்ஷன் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 minutes விளையாடினோடனே உங்களுக்கு 42 வரைக்கும் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் அதிக நேரம் விளையாடும் போது அது ஈஸியாக 45 வரைக்கும் உங்களுக்கு டச் பண்ணும். ஸோ ஹை ஹேண்ட் கிராஃபிக்ஸ் விளையாடும் போது வந்து இந்த டிவைஸ் வந்து வார்ம் ஆகுது. இருந்தாலும் இதில் வேப்பர் சேம்பர் கூலிங் கொடுத்துருக்கிறதுனாலையும் என்னவோ இமீடியட்டாக உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சரும் வருது. ஸோ கேம் பிளே பொறுத்த வரைக்கும் வந்து இந்த சிப்செட் வந்து ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்குது, பெஸ்ட்டாகவும் பெர்ஃபார்ம் பண்ணுது. அதோட ஜிடி மோடும் கொடுத்துருக்காங்க. அதில் விளையாடும் போது உங்களுக்கு கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுதே தவிர வந்து கேம் பிளேயில் பெரிய வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு ஃப்ரேம் ரேட்ஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஜிடி மோடாக இருக்கட்டும், நீங்கள் நார்மலாக விளையாடும் போது ஜிடி மோட் ஆன் பண்ணி விளையாடும் போது வந்து கொஞ்சம் பேட்டரி ட்ரெயின் அதிகமான மாதிரி இருக்குது. பட் அதை வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூவில் எக்ஸாக்டாக எவ்வளோ தூரம் ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிறதையும் கவர் பண்ணுறேன். கேம் ஸ்பேஸும் உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பட் ஸோ ஓவரால் இந்த சிப்செட்டில் கேம் பிளே வந்து கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுற மாதிரி பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதே ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது LPDDR4X ரேம் கூடவே UFS 2.2 கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து மற்ற டிவைசஸ் எல்லாம் உங்களுக்கு UFS 3.1 இருக்கும்போது ரியல்மி ஏன் 2.2 கொடுத்தாங்கன்னு தெரில. பட் அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து இவங்க வர்ச்சுவல் ரேம், அதாவது வந்து எக்ஸ்பேண்டட் ரேமும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால வந்து இது 2.2 கொடுத்தது வந்து இஷ்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இது பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுது. மல்டி டாஸ்கிங் எத்தனை ஆப்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் இமீடியட்டாக இது வந்து உங்களுக்கு ரீஓப்பன் ஆகுது. நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் ஓப்பன் பண்ணால் கூட வந்து கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிற அளவுக்கு வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. அகைன் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோடைய ஓன் ஸ்கின் தான். ரியல்மி UI 2.0 கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 11. ஸோ இதில் எப்போ மாதிரி ரியல்மியோடைய தேவையில்லாத நிறைய ப்ளோட்வேர்ஸ் அண்ட் ஆப்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாத்தையும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கிற ஃபீச்சரும் இருக்குது. அகைன் 1.5 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் தேவையில்லாத எந்த நோட்டிஃபிகேஷனோ ரெக்கமெண்டேஷனோ நான் பார்க்கல. ஸோ ஓவரால் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த ப்ளோட்வேர்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக தான் இருக்குது. செட்டிங்ஸ் ஆப்ஷன்லையும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு பிசி கனெக்ட் கொடுத்துருக்காங்க. இது மூலயமா வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய லேப்டாப்போடையோ இல்லை டெஸ்க்டாப்போடையோ உங்கள் டிவைஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த புது ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அதோட NFC சப்போர்ட்டோட வருது. அகைன் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பர் AMOLED பேனல் கூடவே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட்டோ 60 அண்ட் 120 அப்படின்னு இருக்குது. எது வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகணுன்னாலும் அந்த ஆப்ஷன் இருக்குது. 60 120 இருக்குது. 60 ஆட்டோவில் நீங்கள் செட் பண்ணும்போது பேட்டரி உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதோட சூப்பர் AMOLED பேனல், அதனால் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அவ்வளோ குவிக் அண்ட் அக்யூரேட் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ குவிக்காக வந்து இது வரைக்கும் எந்த டிவைஸுமே அன்லாக் ஆனதில்லை இன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட HDR10 சப்போர்ட், Wide1 L1 சப்போர்ட் இருந்தாலுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு HDR கண்டென்ட் வந்து இது சப்போர்ட் பண்ணல. HDயில் ஸ்ட்ரீம் அதை தவிர HDR இன்னும் தெரில. மேபி அப்டேட்டில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓவரால் டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED பேனலில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. மூவிஸ் பார்க்குறீங்க, டார்க் கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே இருக்குது. பிரைட் கலர்ஸும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ஸோ டிஸ்பிளே செக்மெண்ட் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அகைன் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் ரியல்மி டிவைஸ் மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா ரியர் சைடில் 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் ஆம்னி விஷன் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் சென்சார் 8 மெகா பிக்சல் கல்ட்ராவை 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் இருக்குது. அதே ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சல் சோனியோடைய IMX615 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுத்த பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே லைட்டில் எடுக்கிறது வந்து டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. கலர்ஸ் லைட்டாக சேச்சுரேட் பண்ணி காட்டுது, அதுவுமே நல்லா தான் இருக்குது. வைட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டைனமிக் ரேஞ்சும் டீசெண்டாக இதை கவர் பண்ணுது. அகைன் போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் எட்ஜ் டிடெக்ஷன் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அதே நைட் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நாய்ஸ் கேட்ச் பண்ணுது. உங்களுக்கு நைட் மோட் எனேபிள் பண்ணாமல் நீங்கள் ஒரு பிக்சர் கூட எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு நாய்ஸ் கேட்ச் பண்ணுது. நைட் மோட் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி ஓரளவுக்கு நைட் ஷார்ட்ஸ் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அகைன் செல்ஃபி கேமராலையும் டே லைட்டில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்மூத்னிங் லெஸ், ஹியூமன் சப்ஜெக்ட் ஃபேஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்மூத்னிங் பெருசாக
பிக்சல். ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பிடிக்கும் தெரியல. அகைன் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் மட்டும்தான் உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. 30 FPS வரைக்கும் தான். அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080 30 FPS வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ரெக்கார்டிங்லேயும் வந்து இவங்க 60 FPS வரைக்கும் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அகைன் ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பீக்கர்ஸோட தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். மோனோ ஸ்பீக்கர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். ஆடியோ குவாலிட்டி இப்படி தான் இருக்குது. அதே பேட்டரி வந்து 4300 mAh 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லவே வேண்டாம். ரியல்மி எப்போவுமே அல்டிமேட்டாக தான் கொடுப்பாங்க. ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் உங்களுக்கு 85 to 90% வந்து சார்ஜ் ஆகிடும். அந்த அளவுக்கு குவிக்காக தான் இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி 4300 அப்படின்னு சொல்லும்போது 1 day ஸ்மார்ட் ஃபோன் தான். நீங்கள் வந்து நார்மல் யூஸராக இருந்தால் நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் இருக்கும். இல்லை கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ஜஸ்ட் 1 day நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ரியல்மி GT மாஸ்டர் எடிஷனில் மாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிஸ்பிளே செக்மெண்ட். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் கேம் பிளே விளையாடினாலும் சரி, 45 minutes விளையாடினாலும் சரி, உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். கேம் பிளே ஒரே மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் தெர்மல் இஷ்யூஸும் பெருசாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதே வந்து போக்கோ F3 GT நாட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் விளையாடும் போது ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட் ஆகலாம் ஆரம்பிக்கும் டிவைஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பெர்ஃபார்மன்ஸில் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் சூப்பர் AMOLED பேனல், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு இந்த விஷயங்களும் நல்லா இருக்குது. ஓவரால் டிசைன் அண்ட் அவுட்லுக் வந்து சப்ஜெக்டிவ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் இதில் ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து இதோட பேட்டரி அண்ட் கேமரா செக்மெண்ட். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து இவங்க பேட்டரி கெப்பாசிட்டி இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஏன்னா கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு இதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது வந்து பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதே கேமரா செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரைமரி சென்சார்ஸ் எல்லாம் சோனியோடதோ இல்லை சாம்சங்கோடதோ கொடுத்துருந்தா வந்து இன்னுமே வந்து இந்த ப்ரைஸ்க்கு பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஓகே அண்ட் ரியல்மி டிவைஸ் தான் வேணும் அப்படிங்கும்போது மட்டும்தான் நீங்கள் ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் கன்சிடர் பண்ண முடியும். அப்படி இல்லைனா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி. உனக்கு இந்த சைன் வேணுமா? இப்போ பாருங்க யாரும் சைன் இருக்கீங்க. சைன் போட்டு உனக்கு ஃபோன் வேண்டாம். பின்ன யார் ஏதோ விராட் கோலி சைன் எடுத்திருப்பேன். யார் சைன் அது? எவனுக்கு வேணும்?